ஒரு ஆ ஆ அந்த மாதிரி ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தீங்க. அது நீங்க வந்து அப்பயே அந்த கிளாஸ்லேயே பண்ண சொன்னீங்க. அது பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என் மைண்ட்ல ஒரு பிரேக் ஆச்சு. அந்த ஃபால்ஸ் த்ரோட் அப்படின்றது அங்க பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண அதே கிளாஸ்ல நான் பண்ண அந்த டாக்குமெண்ட் ரீடிங்கு எனக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. அது ஒரு ஏத்த இறக்கம். இங்கேருந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான அந்த மாடுலேஷன் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு 1 மாசம் கழிச்சு என்னோட ஆஃபீஸ்ல நானே போயிட்டு எல்லார்ட்டயும் நெறைய பேர்ட்ட பேச ஆரம்பிச்சேன். நான் போய் போன உடனே சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருவேன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் போன உடனே ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு தான் சிஸ்டமே ஆன் பண்றேன். அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எனக்குள்ளயே தெரிஞ்சது. நான் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ எப்படி சொல்றது? வீட்லயுமே சரி, எங்க அம்மா ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, பதில் சொல்லிட்டு கம்முனு போயிடுவேன். இப்ப அவங்க சும்மா உட்காந்துட்டு நான் போய் பேசிட்டு இருக்கேன். நோண்டி பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு லைஃப் நான் இத்தன நாள் ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷமா அப்படிதான் இருந்திருக்கேன். அத வந்து இந்த கிளாஸ் எனக்கு பிரேக் பண்ணிடுச்சு சார். அது எப்படி சொல்றது? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அன்எக்ஸ்பெக்டட் ஒண்ணு சார் இந்த கிளாஸ்ல. அதாவது கிளாஸ் மட்டும் இல்ல. அத தவிர்த்து எனக்கு லைஃப்க்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இத கடைசி வரைக்கும் நான் காப்பாத்தி எடுத்துட்டு போணும்னு நான் நெனைக்கிறேன் சார்.